மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையையும் கொடுத்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர், நீங்கள் சாலைகள் எதுவும் போடவில்லை, இந்த போஸ்டரை மட்டும் வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதை கேட்டு கோபமடைந்த எம்எல்ஏ உதயசூரியன் அந்த இளைஞரை பார்த்து போடா என்று திட்டியுள்ளார். அந்த நபர் தொடர்ந்து கேள்வி கேட்டபோது மரியாதையா பேசு, இல்லனா நடக்கிறதே வேற என்று சொல்லியுள்ளார். அதற்கு அந்த நபர், நான் மரியாதையாகத்தான் பேசுகிறேன் என்கிறார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது. இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து திமுக மூத்த தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் விளக்கமளித்துள்ளார். அதாவது கேள்வி எழுப்பிய நபரும் கூட திமுகவை சேர்ந்தவர்தான் என்றும் இதன் காரணமாகவே எம்எல்ஏ உரிமையில் அப்படி பேசியதாகவும் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை பொதுவெளியில் எழுப்புவதற்கு பதிலாக தனிப்பட்ட முறையில் விவாதித்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உதயசூரியனின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள கிராமத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்காக சென்ற சங்கராபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சாலை வசதி செய்து தராமல் உறுப்பினர் சேர்க்கைக்கு மட்டும் ஏன் வருகிறீர்கள் என்று அப்பகுதி இளைஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வாக்களித்த மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி பழக்கமில்லாத திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் அந்த இளைஞர்களை அடக்க முற்படுகிறார்கள்.